Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம பேசும்போது இது எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த விஷயம் கண்டிப்பா ஒரு பிரச்சனையில தான் போய் முடிய போகுது அப்படினு சொல்லுவோம். இப்படியே செஞ்சிட்டு இருந்தீனா கடைசியா இது ஒரு பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படினு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படினு பார்க்கலாம். First one, டாக்டருடைய prescription இல்லாம மருந்து சாப்பிடாத இல்லனா ஏதாவது ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல போய் இது முடிஞ்சிரும். நீ இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீனா இது ஏதாவது ஒரு உனக்கு வந்து உடல் உபாதையில போய் முடியும், மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல போய் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்து சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி சொல்றதுக்கு டோன்ட் டேக் மெடிசின் வித்தவுட் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ வித்தவுட் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா டாக்டருடைய prescription இல்லாம don't take medicine. So don't take medicine without doctor's prescription. இது வந்து உன்னோட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல போய் முடியும், ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு you will end up in medical complications. ஸோ இதுல end up அப்படின்னு சொல்றது தான் இந்த phrasal verb வச்சு யூஸ் பண்ணனா இதுல போய் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பிரச்சனையில முடிஞ்சிரும், இந்த கஷ்டத்துல முடிஞ்சிரும்னு. அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த end up ன்ற வேர்ட் யூஸ் பண்ணாம so you will end up in medical complications. நீ வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல போய் இது முடிஞ்சிரும், இந்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீ சாப்பிடுறது, அதனால நீ சாப்பிடாத, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம சாப்பிடாத, இல்லனா மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல போய் முடிஞ்சிரும். you will end up in medical complications. Next one, நான் இதை சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணேன், கடைசியில அது இன்னும் மோசமா போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கடைசியில அப்படின்னு சொல்றோம்ல, இந்த கடைசியிலன்னு சொல்றதுக்கும் இந்த end up வச்சுதான் சொல்லணும். I tried to fix. இது வந்து நான் முயற்சி செஞ்சேன், சரி பண்றதுக்கு முயற்சி செஞ்சேன். I tried to fix, but ஆனா ended up making it worse. So ended up making it worse. Ended upன்றது நம்ம past tenseல சொல்றதுனால ended upன்னு சொல்றோம். So ended up making it worse அப்படின்னா கடைசியில அது இன்னும் கொஞ்சம் மோசமா போய் முடிஞ்சிருச்சு. நான் சரி பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அது ரொம்ப மோசமா போய் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன், டயட்டுக்கு அப்புறம் கடைசியா என் வெயிட் அதிகமா தான் ஆச்சு. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆஃப்டர் டயட் ஐ ended up gaining weight. ஸோ டயட்டுக்கு அப்புறம் எனக்கு ஐ ended up அப்படின்னா நான் அதில் தான் முடிஞ்சுது அப்படின்றத நம்ம ஐ ended up ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். எதில் முடிஞ்சுது? வெயிட் அதிகமானதுல, உடல் எடை அதிகமானதுல. So ended up gaining weight. After diet, I ended up gaining weight. Next one, 5 வருஷமா டேட்டிங் பண்ணிட்டு கடைசியில கல்யாணத்துல போய் அது முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவங்க 5 வருஷமா டேட்டிங் பண்ணிட்டு கடைசியில அதை கல்யாணத்துல போய் முடிச்சாங்க, இல்லை கல்யாணத்துல போய் அது முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை சொல்றதுக்கு ஆஃப்டர் டேட்டிங் ஃபார் 5 years. ஸோ 5 வருஷம் டேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்காக ஆஃப்டர் டேட்டிங் ஃபார் 5 years அவங்க கல்யாணத்துல போய் அதை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ தே ended up getting married. ஸோ தே ended up getting married. நெக்ஸ்ட் ஒன், நல்லா படி இல்லைனா நீ எக்ஸாம்லலாம் ஃபெயில் ஆயிடுவேன். ஸோ நல்லா படி இல்லைனா நீ எக்ஸாம்ல போய் ஃபெயில் ஆகிற மாதிரி ஆயிரும், இல்லை ஃபெயில் ஆகிற மாதிரி தான் போய் முடியும் அப்படி சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஸ்டடி வெல் ஆர் யூ வில் end up failing exam. Study well or you will end up failing exam அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இதை செய்யாத, இது ஏதாவது பிரச்சனையில் போய் முடிஞ்சிரும். இப்படி சொல்றதுக்கு don't do this. Don't do this, you will end up in trouble. இப்படி செய்யாத, நீ ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்குவ, இல்லை நீ இது பிரச்சனையில் போய் தான் முடியும். Don't do this, you will end up in trouble. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப பணத்தை செலவு பண்ணாத, கடைசியில கடனாளியா தான் போய் முடியும், இல்லை இது கடன்ல தான் போய் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்படி சொல்றதுக்கு ஸோ ரொம்ப செலவு பண்ணாத, டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச். டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச், யூ வில் end up in debt. யூ வில் end up in debt. நீ வந்து இது கடன்ல போய் தான் முடியும், ரொம்ப செலவு பண்ணாத, இது கடன்ல போய் தான் முடியும். இது எங்க போய் எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது எங்க போய் எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியலன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். ஐ டோன்ட் நோ. எப்படி முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றதுக்காக ஐ டோன்ட் நோ
how it is going to end up. I don't know how it is going to end up அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு குட்டி குவிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து சாப்பிடாத, இல்லைனா நீ கடைசியில் ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸில் தான் போய் அது முடியும். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணேன், ஆனால் கடைசியில் இது ரொம்ப மோசமாயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப செலவு பண்ணாத, கடைசியில் இது கடனில் தான் போய் முடியும். ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.